எடுப்பவரும் இதயத்திலே சுமப்பவரும் அழைப்பவரும் அணைப்பவரும் அனைத்தையுமே அறிந்தவரும் அவர்தானன்றோ. அன்பின் ஆட்சியை அவரின் ஆட்சியை படையும் திருப்பலி இணைவோம். உண்மை தேவனின் உலக மீட்பரின் வழியில் கலந்திட விரைவோம். இறை உணர்வில் சங்கமிப்போம். இறை குலமே வருக. திருப்பலியில் ஒன்றிணைவோம். திருக்குலமே வருக. தன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். துன்பங்களே வேண்டாம் என்று நாம் மன்றாடும் பொழுது நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமக்க இயேசு இன்றைய வழிபாட்டில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். சிலுவைகளை சுமக்க செல்லும் கடவுள் அந்த சிலுவையை நாம் தனியாக சுமக்க அனுமதிப்பதில்லை. மாறாக நாம் சிலுவையை சுமக்க நம்மோடு உடனிருந்து நமக்கு ஆற்றல் தருகிறார் என்பதை எசையா இறைவாக்கினர் எடுத்துரைக்கிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களையும் கடந்து செல்ல இறைவன் நம்மோடு உடனிருந்து நமக்கு ஆற்றல் தர வேண்டும் என மன்றாடி அவரது முழுமையான உடனிருப்பில் நம்பிக்கை கொண்டு இணைவோம் இத்திருப்பலியில். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாடிமாநகர் ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரை ஜெபத்தை நாடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவினுடைய இனிய நாமத்திலே இந்த பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறு காலை திருப்பலிக்காக இயேசுவினுடைய இனிய நாமத்திலே உங்களை வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியிலே உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற பொழுது அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தை நம்பி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் சந்திக்கும்படியாக, உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீர் மீது இறைவன் தம் அருள் ஆசியை பொழிய மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பும் தண்ணீரும் தெளிக்கப்படுகின்ற இடங்களிலெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கடுவர் நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவி ஆண்டவரே ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பீர் நானும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே இறைவா உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய்ப் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பீர் நானும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே ஆண்டவரே ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பீர் நானும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் உம்மையே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வடப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக.
அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான எம் இறைவா, எங்களை நீர் கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. கடவுளின் வார்த்தைகளை துணிந்து பல எதிர்ப்புகளை கடந்து அறிவித்ததற்காக இறைவாக்கினர்கள் பலரும் துன்புறுத்தப்பட்டனர். ஆனால் அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இறைவார்த்தையை உரைத்தனர். இஸ்ராயேல் சமூகத்தை இறைவனின் பாதையில் வழிநடத்த பாடுபட்டனர். அவ்வாறு துன்புறுத்தப்பட்டாலும் அவர்கள் தொடர்ந்து பணி செய்ய அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது அவர்கள் கடவுளின் உடனிருப்பில் கொண்டிருந்த நம்பிக்கை என்பதை எடுத்து சொல்லும் எசாயாவின் வார்த்தைகளை கேட்போம். முதல் வாசகம். அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 5-9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறையாக்கி கொண்டேன். இந்நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகி என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உறவில் நிறைவான உணர்வில் நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே அடியேன் என் நிலை மாறினே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறைவோ நிழல் நாடினே அடியே நிலை மாறினே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உனையேற்றுக் கொள்வேன், உருமாற்றம் கண்டேன் உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறைவோ நிழல் நாடினே அடியே நிலை
உறவில் இறையே உன் நிழல் நாடினேன் அடியேன் என் நிலை மாறினேன் நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினேன் அடியே என் நிலை மாறினேன் உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது தினமழகானது உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது தினம் புதிதானது துணையேற்றுக் கொள்வேன் ஒரு மாற்றம் கண்டேன் உன்னில் உலகை புதிதாக கண்டேன் நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினேன் அடியே என் நிலை மாறினேன் நீதம் காணும் வானம் நிலையான போதும் கடல் தோன்றும் மேகம் இருள் கோலம் மாறும் நிலம் காணும் வானம் நிலையான போதும் கடல் தோன்றும் மேகம் இருள் போல மாறும் மாற்றங்களை மனம் தேடுதே உந்தன் வார்த்தைகளே உறவானதே மாற்றங்களை மனம் தேடுவே உந்தன் வார்த்தைகளே உரமானதே இறைவா இறைவா வாழ்வு உன்னில் வளமானதே நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினேன் அடியே என் நிலை மாறினேன் ஓய்வின்றி உழைக்கும் காற்றான உழைப்பே மாறாவும் நன்மை பாரெல்லாம் சேர்ப்பேன் ஓய்வின்றி உழைக்கும் காற்றாக உழைப்பேன் மாறாவும் நன்மை பாரெல்லாம் சேர்ப்பேன் உலகமெல்லாம் உறவாகுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே உலகமெல்லாம் உறவாகுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே இறைவா இறைவா வாழ்வு மண்ணில் நிறைவாகுமே நீங்காத உறவில் இறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினேன் அடியேன் என் நிலை மாறினேன் நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல்
அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உனை ஏற்றுக்கொள்வேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே அடியே நிலை மாறினே. இரண்டாம் வாசக முன்னுரை. வெற்று வார்த்தைகள் எந்த பயனையும் விளைவிப்பதில்லை. மாறாக அவை செயலில் வெளிப்படும் பொழுதே பிறருக்கும் நமக்கும் பயனுள்ளதாக மாறுகிறது. அதுபோல கடவுளின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையும் நமது சமய வழிபாடுகளும் நம்முடைய அறம் சார்ந்த வாழ்வில் வெளிப்படுதல் என்பது அவசியமானது. எனவே நாம் அறிவிக்கும் நம்பிக்கையும் நாம் ஏற்கும் விவிலிய மதிப்பீடுகளும் நம்முடைய செயல்களில் வெளிப்பட வேண்டும் என எடுத்துச் சொல்லும் புனித யாக்கோபின் வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, உயிருள்ள இறை வார்த்தைகள் 14 முதல் 18 வரை. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும்போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடமும் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்ளுவார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 24ஆம் ஞாயிறு காலை திருப்பலியை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். கடவுளினுடைய அன்பை நாம் ஒவ்வொருவரும் நிறைவாக பெற்றிருக்கின்றோம். இன்னும் சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் எவ்வளவு அன்பு செய்கின்றார் என்பதை உணர்ந்திருக்கின்ற நாம், நம்முடைய சொல்லில் மட்டுமல்ல, நம்முடைய செயலிலும் இந்த ஆண்டவரை நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஞாயிறு திருப்பலியினுடைய மைய கருத்தாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் நான் யார், என்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இதை தெரிந்து கொள்ள விரும்புவோம். அது குடும்பமாக இருக்கட்டும், நாம் வாழுகின்ற சமுதாயத்திலும் சரி, என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே அதை கேட்க விருப்பப்படுவோம். அதே ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே தள்ளப்படுகின்றார். நான் யார், என்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், என்ன பேசுகின்றார்கள்? 2 விதமான கேள்விகளுக்கு இந்த நற்செய்தி பதில் கொடுக்கின்றது. ஆண்டவர் யார், ஆண்டவர் இயேசு யார், அவரை பின்பற்ற நான் என்ன செய்ய வேண்டும்?
எப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த ஆண்டவரை நான் அணுக வேண்டும் என்ற இந்த 2 விதமான கேள்விகளுக்கு இன்றைய நற்செய்தி நமக்கு பதில் கொடுக்கின்றது. அழகான 3 வாசகங்கள் நம்முடைய சிந்தனைக்காக. முதல் வாசகத்தில் எசையா இறைவாக்கினர் துன்புறும் ஊழியனை பற்றி பேசுகின்றார். இந்த எசையா புத்தகத்திலே துன்புறும் ஊழியனை பற்றி 4 பாடல்கள் உள்ளன. இந்த 4 பாடல்களிலே வாசிக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் 3வது பாடல். துன்புறும் ஊழியன். துன்புறும் ஊழியனுக்கு ஆண்டவர் இயேசு தலைவனாக இருக்கின்றார், துணை நிற்கின்றார். இந்த ஒரு வாக்கியமானது 2 முறை வாசிக்கப்பட்டது, எழுதப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரை நம்பி வாழும் இந்த ஊழியனுக்கு ஆண்டவர் இயேசு கடவுள் தலைவராக துணை நிற்கின்றார். நாம் வாழுகின்ற காலகட்டத்தில் பாருங்க, நம்முடைய தலைவர் யார் என்று நாம் சொன்னால் சினிமா பிரபலர்கள், அரசியல்வாதிகள், நம்ம குடும்பத்தில் யாராவது இருப்போம், இவங்க தான் என்னுடைய தலைவர், ஐடல்ஸ், மாடல், இவங்க தான் என்னுடைய மாடல், தலைவர் என்று நாம் சொல்ல முடிகின்றது. ஆனால் இந்த தலைவர்கள் நம்மோடு எவ்வளவு காலம் பயணிப்பார்கள் என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரிந்தது. ஒரு கேள்விக்குரிய ஒரு பிரச்சனை என்றே சொல்லலாம். எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது. ஆனால் கடவுள் சொல்லுகின்றார், எனக்காக துன்புறுகின்ற ஊழியனுக்கு நான் எப்பொழுதுமே தலைவராக இருந்து அவனுக்கு துணை நிற்பேன் என்று. ஆகவே தான் இந்த எசையா புத்தகத்திலே வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றை முன்குறித்தே எசையா இறைவாக்கினர் பேசுவதை நாம் பார்க்க முடிகின்றது. கடவுளால் அனுப்பப்படுகின்ற இந்த இறைமகன் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை இந்த துன்புறும் ஊழியனுடைய பாடல் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றது. கடவுளை பின்பற்றுகின்ற பொழுது கட்டாயமாக துன்பம் இருக்கும். அவருடைய பாதை கரடுமுரடான பாதை. ஆகவேதான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்விலும் பலவிதமான துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நோய் நொடிகளில் ஆட்பட்டு இருக்கின்றோம். இருப்பினும் கடவுளை நம்பி வாழுகின்ற பொழுது, ஆண்டவருடைய விழுமியங்களை, கட்டளைகளை கடைபிடித்து வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் ஆசீர்வாதமான வாழ்வு. இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆகவேதான் எசையா இறைவாக்கினர் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவரை பின்பற்றுகின்ற நீ ஏதாவது ஒரு துன்பத்திலோ, சோதனையிலோ, வேதனையிலோ, நோய் நொடியிலோ இருக்கின்றாயா? மனம் தளர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஏனெனில் இந்த உலகத்தை படைத்த கடவுள், நம்மை மீட்க வந்த கடவுளே சிலுவை மரணத்தின் மீது, சிலுவை மரணத்தின் வழியாக நம் அனைவருக்கும் மீட்பை பெற்று தந்தார். துன்புறுதலின் நிமித்தம் அவர் வெற்றியின் அடையாளமாக, சின்னமாக மாறினார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கூட வெற்றியை சுவைக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம் என்பதை எசையா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகம் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தை பாருங்கள். முதல் வரியிலேயே எழுதப்பட்டிருக்கிறார், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நான் யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள்? அவர் கேட்கக்கூடிய இடம் செசாரியா பிலிப்பி. இந்த இடம் பலவிதமான மன்னர்கள், அரசர்கள் வாழக்கூடிய இடம். பெயர் சொல்லி அழைத்த இந்த கடவுள் சீடர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அந்த திருத்தூதர்கள் அவரோடு பயணித்து இந்த மறைபரப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவரை எவ்வாறு புரிந்திருக்கின்றார்கள் என்பதை கடவுள் விரும்புகின்றார், தெரிந்து கொள்ள விரும்புகின்றார். ஆகவேதான் அவர் நேரடியாக, மக்கள் என்ன சொல்றாங்க, திருமுழுக்கு யோவான், எலியா இறைவாக்கினர், அவர் இறைவாக்கினர் ஒருத்தர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனநிலையிலே பதில்களை கொடுக்கின்றார்கள். சரி, மக்கள் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அப்பொழுது பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா. இதுதான் பேதுருவினுடைய இறை அனுபவம். மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் என்பது பொருள். அருள் பொழிவு செய்யப்பட்ட கடவுள் நீர், எங்களை மீட்க வந்த கடவுள் நீர், அரசருக்கெல்லாம் அரசர் நீர். இந்த மண்ணுலகை மட்டும் ஆளுகின்ற அரசர் அல்ல,
மேலுலகம் கீழுலகம் அனைத்துக்கும் நீர் ஒருவரே அரசர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இது பேதுருவினுடைய இறை அனுபவம். அதே கடவுள் இங்கு குழுமி இருக்கின்ற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், நான் யார் உனக்கு? இவ்வளவு ஆண்டுகளாக ஆண்டவரை பின்பற்றி அவருடைய வார்த்தையை கேட்டு அவரையே நம்பி வாழுகின்ற நாம், நம்முடைய இறை அனுபவம் எப்படி இருக்கின்றது? கடவுள் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கின்றார்? எவ்வாறு என்னோடு பயணிக்கின்றார்? எப்பேற்பட்ட இறை அனுபவத்தை நான் பெற்றிருக்கின்றேன்? என்னுடைய வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது? இதை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கின்றோம். ஆகவேதான் இந்த மெஸ்ஸியா அருள் பொழிவு செய்யப்பட்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நம்மளுடைய நம்பிக்கை சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் இருக்க வேண்டும். எப்பொழுது ஒருவனுடைய நம்பிக்கை செயல் வடிவம் பெறுகின்றதோ அப்பொழுது மட்டுமே அது நல்ல நம்பிக்கை, உயிருள்ள நம்பிக்கை. இல்லாவிடில் அது செத்த நம்பிக்கை, செத்த விசுவாசம் என்று யாக்கோபு இன்றைய 2வது திருமுகத்திலே சொல்லுகின்றார். நாம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த நம்பிக்கை நம்முடைய சொல்லில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் வழியாக, நாம் வாழுகின்ற விதத்தின் வழியாக அது செயல் வடிவம் பெற வேண்டும். எப்பொழுது இது செயல் வடிவம் பெறுகின்றதோ அப்பொழுது உயிர் உள்ள நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை என்பதை நாம் சொல்ல முடியும். கடவுள் எப்பொழுதும் நம் ஒவ்வொருவர் மீதும் அன்பை பொழிகின்றார், இரக்கத்தை பொழிகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்தவர் எப்பொழுதும் தந்தையினுடைய திருவுளத்திலே கவனம் செலுத்தினார். பேதுருவை பாருங்கள், அதற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கின்றார். எப்பொழுது ஆண்டவர் தான் பாடுபட வேண்டும், சிலுவை சாவை ஏற்க வேண்டும், மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ அப்பொழுது பேதுரு இல்லை, இதற்கு நீர் அடிபணியக்கூடாது என்று தந்தையினுடைய திருவுளத்திற்கு தடையாக முட்டுக்கட்டையாக இருக்கின்றார். ஆகவேதான் சாத்தானை என்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் பலவிதமான சாத்தான்கள் இருக்கத்தான் செய்கின்றது. எப்பொழுது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு மாறாக செயல்பாடுகள் இருக்கின்றதோ, நம்முடைய சிந்தனை சொல் செயல் எதிர்மறையாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது கிடையாது, நாம் ஒவ்வொருவருடைய விருப்பத்தையும் வாஞ்சியையும் நிறைவேற்றுகின்றோம். ஆகவேதான் கடவுள் பேதுருவை கடிந்து கொள்வதை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நேரங்களில் அவள் கடிந்து கொள்ளக்கூடும். ஏனெனில் தந்தையினுடைய திருவுள்ளத்தை அல்ல, நம் ஒவ்வொருவனுடைய திருவுள்ளத்தையும் மாறாக நாம் செயல்முறைப்படுத்த விரும்புகின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அந்த இறை அனுபவத்தை நாம் பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுபடும், நம்பிக்கை செயல் வடிவம் பெறும். ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார், நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றார். நம் ஒவ்வொருவரினுடைய வாழ்விலும் பலவிதமான அற்புதங்கள் அதிசயங்கள் வழியாக அவர் நம்மை சந்திக்கின்றார். இருப்பினும் இந்த மனித வாழ்வு பல நேரங்களிலே நம்பிக்கையற்ற வாழ்வாக போய்விடுகின்றது. கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், நான் துன்பத்திலே இருக்கின்றேன், ஒரு நோயினுடைய வேதனைகள் வரும்பொழுது தளர்ந்து போய் சோர்ந்து போய் ஆண்டவரையே நம்பாமல் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது. கடவுள் மீண்டும் ஒரு முறை நம்மை அழைக்கின்றார். துன்பத்திற்கு மத்தியிலும் இந்த கடவுளை தேடுகின்ற பிள்ளைகளாக நாம் இருப்பினும் கட்டாயமாக நம்மளுடைய நம்பிக்கை ஆழமான விசுவாசமான வேரூன்றி இருக்கக்கூடிய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆகவே இந்த திருப்பள்ளி வழியாக நாம் இதற்காக செபிப்போம். ஆண்டவரே, உடைய விசுவாசத்தை நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள், எந்த சூழ்நிலையிலும் உண்மையே நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கள் என்று செபிப்போம். அது இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், நோய் நொடியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், ஆண்டவர் எனக்காக இருக்கின்றார், என்னுடைய தலைவர் இவர், எனக்காக இவர் துணை நிற்கின்றார், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து பராமரிப்பார். இந்த ஒரு நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, சிந்தனையிலே நாம் வளருகின்ற பொழுது கட்டாயமாக நாம் வாழுகின்ற வாழ்வு ஆண்டவர் இயேசுக்கு, உயிர்த்த ஆண்டவருக்கு உண்மையான உயிருள்ள சாட்சிய வாழ்வாக மாறும். இதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற நாம் இந்த ஒரு மனநிலையை நம்மளே உருவாக்கி கொள்வோம்.
ஆண்டவர் எனக்காக இருக்கின்றார். இந்த உலகத்தில் யார் என்னை விட்டு போனாலும் வேதனையோ துன்பமோ கஷ்டமோ நோய் நொடி எதுவுமே ஆண்டவரிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது. கடவுள் எனக்காக துணை நிற்கின்றார். அவரே என் தலைவர், அவரே மெசியா. அருள் பொழிவு செய்யப்பட்ட இந்த கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்னோடு பயணிக்கின்றார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார். என்னுடைய வாழ்விலும் பலவிதமான அதிசயங்களை அற்புதங்களை செய்து நான் ஆசீர்வாதமான வாழ்வு வாழ இவர் எனக்கு கட்டளையிடுவார் என்ற ஒரு மனநிலையிலே தொடர்ந்து நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கேளுங்கள் படும், தட்டங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு இணங்கி இப்பொழுது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் பாதம் வைத்து ஜெபிப்போம். உடனிருக்கும் இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர்கள் ஆகிய அனைவரும் ஆண்டவராக என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் என்ற எசாயாவின் நம்பிக்கையை கொண்டிருக்கவும் தளராத இறைவார்த்தை எடுத்துரைக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடனிருக்கும் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். துன்புறு மனிதனிடம் நலமே சென்று வா என சொல்வதை விட அவனுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய வேண்டும் என எடுத்துரைக்கும் புனித யாக்கோபின் வார்த்தைகளுக்கேற்ப எம் அரசியல் தலைவர்கள் தங்களது பேச்சில் மக்கள் பணி செய்பவர்களாக இல்லாமல் உண்மையில் மக்களுக்கான பணி செய்பவர்களாக தன்னலம் கடந்து வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடனிருக்கும் இறைவா, எம் பங்கு இறை சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும். எம் பங்கில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்தருள வழிநடத்தியருளும். மேலும் எங்கள் அனைவரின் உள்ளத்தில் ஏழும் அனைத்து மன்றாடிகளையும் ஏற்று நாங்கள் வேண்டும் அனைத்து வரங்களையும் எங்களுக்கு தந்தோர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
உடனிருக்கும் இறைவா, தங்களின் அன்றாட வாழ்வில் நோய்கள், வறுமை, உறவு சிக்கல்கள், மன அழுத்தம் என பல்வேறு விதமான சிலுவைகளை சுமக்கும் துன்புறும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். துன்புறும் மக்கள் அனைவருக்கும் நீரே ஆறுதலாக இருந்தரும். மேலும் அவர்களின் துன்பம் நீங்குவதற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கப்பெற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடனிருக்கும் இறைவா, இன்றைய முதல் வாசகத்தில் சக மனிதர்களின் வெறுப்பிற்கும் வன்முறைக்கும் உள்ளான இறைவாக்கினரை போல் பல்வேறு விதமான வன்முறைகளினால் பாதிக்கப்படும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். வன்முறைக்கு காரணமாய் அமைகின்ற அனைத்து விதமான வேறுபாடுகள் மறைந்து மக்களிடையே ஒற்றுமையும் சகோதர அன்பும் மலர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் மிகுந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆர்வத்தோடும் இந்த ஆலயத்தை நாடி வந்திருக்கின்ற நாம் அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நம்முடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். என்னை படைத்த கடவுள், என்னோடு பயணித்து கொண்டிருக்கும் இந்த கடவுள் என்னுடைய தேவைகளை சந்திப்பார். நான் கேட்பதற்கு முன்பே என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கின்ற இந்த கடவுள் கட்டாயமாக எனக்காக எதையும் செய்வார். ஒருவேளை அவர் காலம் தாழ்த்தினாலும் கட்டாயமாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை என்னிலே இருக்கின்றது. கண்களை மூடி உருக்கத்தோடு ஜெபிப்போம். கல்வாரி பலியிலே பங்கு பெறுகின்ற நாம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் நிமித்தம் வாழ்வை பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் மனநிறைவோடும் மகிழ்வோடும் அமைதியோடும் வாழ கடவுள் விரும்புகின்றார். நாம் படுகின்ற வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், சுமைகள் அனைத்தையும் கடவுள் சுகங்களாக மாற்றக்கூடிய வல்லமையுடையவர். நம் வாழ்வில் இருக்கின்ற சோதனைகள் அனைத்தையும் இந்த கடவுள் சாதனைகளாக மாற்ற இறைவார்த்தை வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை கேட்கின்ற பொழுது கல்லான நம்முடைய இதயங்கள் கனிவான இதயமாக மாற கடவுள் கட்டளையிடுகின்றார். நம்பிக்கையிலே நாளுக்கு நாள் வேரூன்றி வளர்ந்து நம்முடைய சொல்லில் மட்டுமல்ல நம்முடைய செயலிலும் நம் இறைவனை எடுத்துரைக்க, இந்த இறைவனுக்கு உயிருள்ள சாட்சியாய் மாற வாழ கடவுள் அழைக்கின்றார். ஆண்டவரையும் இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசுவாசத்தோடு உம்மை நாங்கள் அணுகுகின்றோம். எங்களின் மீது உமது கருணை கண்களை காட்டியருளும். உமது இரக்கத்தை பொழிந்தருளும். இதோ இந்த நாளிலும் கூட விஜய் வேளாங்கண்ணி என்ற தம்பதியர்கள் தனது 21ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். இதோ மறைபரப்பு பணிக்காக உழைக்கின்ற, உதவுகின்ற இந்த குடும்பத்தார் இறைவனை ஆசீர்வதிக்கும்படியாகவும் 21 ஆண்டுகளுக்கு முன்பாக கைகோர்த்த இந்த தம்பதியர் இன்பத்திலும் துன்பத்திலும் நோய் நொடியிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்கவும், தொடர்ந்து இந்த குடும்பத்திலே இறைவனுடைய ஆசீர்வாதமும் பிரசனமும் இருக்கும்படியாகவும் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியின் துணையோடு நம் ஆண்டவர் நம்மை போக்கிலும் வரத்திலும் முன்னும் பின்னும் இடதும் வலதுமாக இருந்து பாதுகாக்கும்படியாகவும், நம் ஒவ்வொருவருடைய கால் கல்லின் மீது மோதாதபடி தன்னுடைய பாதுகாவலர்கள், காவலர்கள், வானதூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு நம் ஒவ்வொருவரையும் காப்பாராக. இச்சபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். அமருங்கள்.
மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன் இறைவா, காணிக்கையிடுவாய். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். உழைப்பினில் வாழும் உள்ளங்களில் என்னையே தருகின்றேன், உடைந்து போன எளியவர் வாழ்வில் ஏற்றத்தை கேட்கின்றேன். உழைப்பினில் வாழும் உள்ளங்களில் என்னையே தருகின்றேன், உடைந்து போன எளியவர் வாழ்வில் ஏற்றத்தை கேட்கின்றேன். நானிலம் மகிழ வளமுடன் வாழ வாழ்வையை படைக்கின்றேன், காணிக்கையிடுவாய். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதர சகோதரிகள், என்னுடைய இந்த உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைவிக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை நீர் ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுலமானீர்.
இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை நாங்கள் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அர்னால்டு ஜான்சன், புனித ஜோசப் ரெய்னாடமெட்ஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், மெஸ்ஸியா, அருள் பொழிவு செய்யப்பட்டவர், நம்மை மீட்க வந்த கடவுள். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திருவிருந்தில் தகுதியுள்ள தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்கவும். உலகாடும் இறைவன் உயர்வான தலைவன் இனை தேடி வரும் நேரமே உணவாக எழுந்து உயிரோடு கலந்து உறவாட வரும் நேரமே நிறைவான பொருளை நிறைவான அருளை குறையாமல் பெறும் நேரமே இது வாழ்வு மலரும் நல் நேரமே புது கவி பாடும் என் ஜீவனே இது வாழ்வு மலரும் நன்னேரமே புது கவி பாடும் என் ஜீவனே உலகாடும் இறைவன் உயர்வான தலைவன் என்னை தேடி வரும் நேரமே உணவாக எழுந்து உயிரோடு கலந்து உறவாட வரும் நேரமே திரிகின்ற திரிதன்னுள் அனல் தாங்குமே அதில் திரிகின்ற ஒளிதன்னில் இருள் நீங்குமே திரிகின்ற திரி தன்னுள் அனல் தாங்குமே அதில் திரிகின்ற ஒளி தன்னில் இருள் நீங்குமே நடமாட தடமாகும் வழி காணுமே நடமாட தடமாகும் வழி காணுமே உன் தியாகத்தால் இறைவா நான் உயிர் வாழ்கிறேன் தியாகத்தால் இறைவா நான் உயிர் வாழ்கிறேன் உயிர் வாழ்கிறேன் உலகாளும் இறைவன் உயர்வான தொலைவன் என்னை தேடி வரும் நேரமே உணவாக எழுந்து உயிரோடு கலந்து உறவாட வரும் நேரமே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்கள்
அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறு. நாளை 16ஆம் தேதி புனிதர்கள் கொர்னேலியுஸ் சிப்ரியான் நினைவு. 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ராபர்ட் பெலான்மி நினைவு. 19ஆம் தேதி வியாழக்கிழமை புனித சனுவாரியூஸ் நினைவு. 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித ஆண்ட்ரூ கிம் தே கோன், புனித பவுல் சோங் காங்காங் தோழர்கள் நினைவு. 21ஆம் தேதி சனிக்கிழமை நற்செய்தியாளரான புனித மத்தேயுடைய விழா. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலத்தின் 25ஆம் ஞாயிறு. வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் திருக்குடும்பி அன்பியம். 22ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப அன்பியம். 29ஆம் தேதி பங்கு மக்கள் மற்றும் இருபால் துறவியர். 6ஆம் தேதி திருமுழுக்கு யோவான் அன்பியம். 13ஆம் தேதி பங்கு மக்கள் மற்றும் இருபால் துறவியர். இந்த நாளை நாம் விவிலிய ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். அக்டோபர் 20ஆம் தேதி அர்னால்ட் ஜான்சன் அன்பியம். அக்டோபர் 27ஆம் தேதி ஜோசப் ஃபினானமெட்ஸ் அன்பியம். நவம்பர் 3ஆம் தேதி அலூசியஸ் கொன்சாக அன்பியம். நவம்பர் 10ஆம் தேதி பர்சுத்தாவி அன்பியம். நவம்பர் 17ஆம் தேதி இயேசுவின் கண்மணிகள். நவம்பர் 24ஆம் தேதி வின்சென்ட் பவுல் சபை. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி மரியாயின் சேனையினர். தயவுசெய்து நீங்கள் இந்த நாட்களை மனதில் கொண்டு இப்போதே தயார் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நமக்காக இந்த திருப்பலியை தலைமை ஏற்று செபித்தவர்கள் அருட்பணி ஜேஸ்ராஜ் எஸ்விடி அவர்கள். தந்தையவர்கள் நம்முடைய திருத்தலத்திலே வரக்கூடிய நாட்களிலே பணி செய்வார்கள். அவர்களை திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். கரல் எழுப்பி அவர்களை நாம் திருத்தத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். வருகின்ற பிப்ரவரி மாதம் வரை நம்மோடு இருந்து பணிகளை செய்வார்கள். வருகின்ற 16ஆம் தேதி, அதாவது நாளை தினம் திங்கட்கிழமை, புனித பவுலடியாருடைய மடல்கள் ஒரு அறிமுகம் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய தியான இல்லத்திலே அருட்பணி யூஜின் மற்றும் குழுவினர் நடத்தக்கூடிய அந்த ஒரு நாள் விவிலிய கருத்தரங்கம் காலை 9 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும். தயவு செய்து நம்முடைய பங்கில் நிறைய மக்கள் ஒவ்வொரு மாதமும் பங்கேற்று கொண்டிருக்கிறீர்கள். இதன் மூலமாக நீங்கள் பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். இதெல்லாமே நீங்கள் ஆன்மீகத்திலே வளர வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு சில முயற்சிகள். எனவே இந்த வாய்ப்புகளை நீங்கள் தயவு செய்து பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் உங்களுடைய அன்பிய தலைவர்கள் மூலமாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிய கூட்டங்கள் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும். விவிலிய ஞாயிறு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறும். விவிலிய கேள்வி அந்த தாள்களை அன்பிய தலைவர்களுமாக கொடுத்திருக்கிறோம். நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த வினாக்களை எழுதி இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் பங்கு தந்தையிடம் நீங்கள் கொடுக்குமாறும், அதை பங்கு தந்தையுடைய ஒப்புதலோடு மறை மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அதுக்கான பரிசுகள் உங்களுக்கு மறை மாவட்டத்தின் மூலமாக அதுக்கான சான்றிதழும் வழங்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இன்று மாலை முதல் வெள்ளிக்கிழமை மாலை வரை நான் பங்கில் இருக்க மாட்டேன். என்னுடைய சபை சார்ந்த கூட்டத்திற்காக மும்பை செல்கின்றேன். எனவே ஏதாவது அவசர பணிகள் உங்களுக்கு இருப்பின் தயவுசெய்து இன்று மதியத்துக்குள் என்னை சந்தித்து நீங்கள் அந்த பணிகளை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பங்கின் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இருபால் துறவியர் பங்கு மக்கள் அனைவருமே நீங்கள் மிக சிறப்பாக இணைந்து பணியாற்றினீர்கள். குறிப்பாக நன்றி திருப்பலியிலே நாம் ஒரே குடும்ப உணர்வோடு நாம் பங்கேற்றோம். ஆனால் ஒரு சில குடும்பங்கள் வரவில்லை. அது யாருன்னு எனக்கு தெரியும். அது நல்லது கிடையாது. ஒரு சிலர் வேண்டுமென்றே வரவில்லை என்றால் நீங்கள் என்னிடம் தெரிவித்திருக்க வேண்டும். தெரிவிக்காமல் வராமல் இருந்தது ரொம்ப ரொம்ப தவறு. இது நாம் நம்முடைய பங்கோடு இணைந்து செல்வதற்கான அர்த்தம் கிடையாது.
எனவே அன்பார்ந்த மக்களே, வரக்கூடிய நாட்களிலே இப்படிப்பட்ட நிலைகள் தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு நன்றி திருப்பலி என்பது திருவிழாவை போல பங்கு சமமாக இணைந்து நாம் அதை நிறைவேற்றியிருக்கிறோம். எனவே தயவு செய்து நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தவிர்ப்போம், இணைந்து நாம் பயணிப்போம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தலத்திலே இந்த திருவிழா நாட்களிலே நாம் ஒரு அழகான கதிர் பாத்திரத்தை நாம் வாங்கியிருக்கிறோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை நம்முடைய பங்கிலிருந்து 2 பேர் அதற்காக உதவி செய்திருக்கிறார்கள். திருவாளர் பிரிட்டோ அவர்கள் ரூபாய் 50,000 கொடுத்திருக்கின்றார்கள். இன்னொரு பேர் சொல்ல விரும்பாத குடும்பம் 25,000 கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அதனுடைய விலை மொத்தம் 1,10,000. இந்த நாளிலே அந்த குடும்பங்களுக்கு கரல் எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அதே போல் மிக அழகாக நாம் அந்த நற்கருணை பவுனிலே அந்த கூடாரத்தை நாம் பயன்படுத்தினோம். மிக அழகாக இருந்து நிறைய பேர் சொன்னார்கள், இறைவன் நம்முடைய திருத்தலத்தை பங்கை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். தொடர்ந்து பங்கு தந்தையோடு நீங்கள் ஒத்துழைத்து நீங்கள் அனைத்து காரியங்களையும் செய்வீர்கள் என்றால் நாம் இன்னும் மிக சிறப்பாக நம்முடைய பங்கை வழிநடத்த முடியும். எழுந்திருப்போம் இறுதி ஆசிற்காக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திரு விருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பரிந்துரை ஜபத்தின் வழியாக இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நம்முடைய அன்பு தாயை வாழ்த்தை போற்றி பக்தியோடு பாடுவோம். ஆரோக்கிய மாதா என்ற பாடலை பாடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி சுதித்திடுவோம், என்னாலும் பாடி சுதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி சுதித்திடுவோம், என்னாலும் பாடி சுதித்திடுவோம்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. கிறிஸ்துராஜா வாழ்க, உடைய ராட்சியம் அருக, மரியை வாழ்க, சூசையை வாழ்க, புனித அருளானந்தரை வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.